Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்தும் தேவோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது சங்கீதம் 145 அதிகாரம் 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இன்று அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் உண்மையாய் கூப்பிடுகிறார்களா என்பது சற்று சிந்திக்க வேண்டியதாய் தான் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் என்னை விடுதலையாக்க என் தேவனாலே மாத்திரம் முடியும் என்கிற மனநிலையோடு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், தேவனிடம் முறையிடுகிறோம், வேண்டுமென்று கேட்கிறோம். ஆனால் மனிதனை நாடி தேடி போகிறோம். சாய்ஸையும் நான் வைத்து கொண்டு தேவனிடம் செல்கிறோம். அப்படியல்ல தேவ பிள்ளைகளே, உண்மையாய் என்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், அவர் நிச்சயமாக பதில் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனுக்காக காத்திருந்தோமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு சமீபமாய் இருந்து அவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அந்நாள் என்று ஒரு மகள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தாள். அங்கு ஏலி என்னும் ஆசிரியன் அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து அவளிடம் கேட்டான். அவளோ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் வேறு மனிதனிடமும் போய் சொல்லவில்லை. ஏனென்றால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவனிடம் நான் சொல்லிவிட்டேன், அவர் நிச்சயமாக எனக்கு பதில் செய்வார் என்று அவள் நம்பினாள். தேவனும் அவளுக்கு சமீபமாயிருந்து அவள் ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் உண்மையான இருதயத்தோடு உண்மையான மனதோடு நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் எனக்கு நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை உண்மையாக நோக்கி கூப்பிட போது என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமீபமாய் இருந்து அவர்கள் காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணி நிறைவேற்றி வெற்றியை தரப்போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென்.